100 நாட்களை கடந்து திரைப்படம் வெளியான ஓடிட்டு இருந்தது. இந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டு ரிலீஸ் பண்றப்ப உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? இந்த படம் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, நல்லா போகுமா, நம்ம நினைச்சது கை கொடுமான்ற அந்த மைண்ட் செட்லாம் அப்ப இருந்திருக்கலாம். அதை பத்தி அதான் சொன்னேனே, 2வது படம் கண்டிப்பா ஓடணும், அதுல எந்த தப்பும் நடத்தக்கூடாது. பெரிய பதட்டம் இருந்துச்சு. ஏன்னா பல டைரக்டர்ஸ் 2வது படம் ஓடாது, பெரிய கிட்டு கொடுத்துருப்பாங்க. 2வது படம் பெரிய பிளாப் ஆகும். அந்த காலகட்டத்தில் அது நான் நிறைய பெரிய பட்டியலே இருக்கு. புது வசந்தம்னா அவ்வளோ பெரிய கிட்டு, ஆனால் 2வது படம் போகல. கேரளுக்கு இன்னுமே அவ்வளோ பெரிய கிட்டு, இதயம் அவ்வளோ பெரிய கிட்டு, புதிய பாதை அவ்வளோ பெரிய கிட்டு. பார்த்தா கண்டினியூவா முக்கியமான டைரக்டர்ஸ்க்கு எல்லாமே இந்த மாதிரி நடக்கும்போது அது 2வது படங்கிறது ஒரு சரியா பண்ணிடணும்டா அப்படிங்கிற நான் சேஃப்டிக்கு அதான் இந்த படம் ஒரு சேஃபா ஒரு 50 நாள் தோக்கலடா, இவர் 2வது படத்துல இவர் ஜெயிச்சாரு, அவர் தப்பு நடக்கலைங்கிற மாதிரி இருக்கணும்னு தான் எனக்கு இருந்துச்சு, சேஃப்டியா போயிடலான்னு. ஆனா இந்த படம் அமைஞ்சு வந்த விதம் இருக்குல்ல, எல்லாம் டெக்னீசியன்ஸு, இந்த கதையுடைய அமைப்பு, அந்த அப்படியே போய் 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 பாபா படம் வருதுன்னு சொல்லிட்டு எல்லா படத்தையும் தள்ளி தள்ளி போட்டாங்க. நான் ஒரு தடவை இந்த சப்வே ஃபைட்டை ராஜேஸ்வரி தேட்டரில் டப்பிங் தேட்டரில் பார்த்துட்டு உள்ள பார்க்குறேன். நான் அப்பப்போ டப்பிங் நடக்கும்போது இந்த ஃபைட்டை மட்டும் அப்பப்போ போட்டு பார்ப்போம். அப்படி ஓடி போய் சட்டை க்ளோஸ் பண்ணோடனே அப்படி இருக்கும். அன்னைக்கு 10 பேர் கை தட்டுறது தான் 100 1000 உலகம் மொத்தம் மாறும். அது ஒரு சாம்பிள் மாதிரி. நான் ரத்தன் சார்கிட்ட சொல்கிறேன், இப்போ சார் பாபாவுக்காக எல்லா படமும் தள்ளுறாங்க, நம்ம படத்தை தள்ள வேணாம். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு லெட்டரே ரெடி பண்ணுறேன். நான் மிகப்பெரிய ஃபேன் தான் அவருக்கு. ரஜினி சார் படமும் ரஜினி சார் ரசிகன் படமும் உங்களுமே நல்ல வார்த்தைகள்லாம் எழுதி மானியத்தினெல்லாம் போட்டு ஒன்று கொடுக்குறேன் சார். என்னை ரஜினி சார் சின்னதாக சிரிச்சே சொன்னார். அவர் ஆல்ரெடி சஞ்சீவ் சாருக்கு ஆப்போசிட்டாக அந்த படம் ரிலீஸ் ஆகி கரெக்டாகவே போகல. என்னை புரியல, பாவம் இவங்களுக்கு என்ன இப்படி பேசுகிறாங்கிற மாதிரி. ஏன்னா பாபா ஒன்று வரப்போகுதுங்கிற அந்த மூடே அப்போ என்ன வரப்போகுதுன்னு தெரியாது இல்லையா. அதனால அந்த பயத்தில் சேச்சா அந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டார். ஆனால் படம் ரிலீஸ் ஆகி நம்ப மாட்டீங்க, பாபா தெரியும் ரஜினி சார் படங்களில் வேற வேற புற காரணங்களும் இருந்துச்சு, படமும் அப்படினாலும் போகலை. அந்த படத்தில் மால் தேட்டரில் ஓடும்போது அங்கேருந்து எல்லாருமே தேரடி சாங்க்கு சப்வே ஃபைட்டுக்கெல்லாம் அங்கேருந்து ஓடி இந்த படத்தை பார்க்கறத நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி சார் படம் ரிலீஸ் ஆனப்போ நம்ம படம் ரிலீஸ் ஆகுது, சேம் எடிட்டிங் அங்கே தான் போகும். ஒரு தடவை ஃபர்ஸ்ட் டைமாக அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரஜினி சார் என்னை பார்த்து சொன்னார், அற்புதமாக இருக்கும் உங்கள் போஸ்டர்லாம், நான் வழி நடிகை பார்த்தேன்னு சொன்னார். அப்புறம் பெங்களூர் போயிட்டாரு. போய் அங்கேருந்து கேட்குறாரு, நம்ம இங்கே இருக்கிற மாரியப்பன் சார் அவங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் எப்படி போகுது, என்ன படம் போகுதுன்னா ரன்னு 20 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணாலும் ரன்னு